ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நியர்லி ஒரு 50 பாயிண்ட்ஸ் அபவ் ஓப்பன் குடுத்தாங்க. 24,400 அந்த ரேஞ்சு ஓப்பன் குடுத்தாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல மூவ் இன்னைக்கு எதிர்பார்த்தோம் மார்க்கெட்ல. ஸோ ஃபுல்லா ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே ரியாக்ட் ஆயிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் இன்னைக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இடையில மட்டும் ஒரு மூவ் குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மூவ் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்திருந்தது. அந்த நியூஸ வச்சு ஒரு மூவ் குடுத்துருந்தாங்க. அந்த நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாம மறுபடியும் வந்து டவுன் சைட்லயே வந்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஓவரால் டே கேண்டில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரேஞ்ச் பவுண்டா இருக்காங்க. ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு டே கேண்டில்னு சொல்லிட்டு. ஸோ நேத்தைய கேண்டில் 6th மேவோட கிரீன் கேண்டிலுக்கு மேல ஒரு கிரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சதுனாக்கா, நம்ம வந்து ஃபர்தர் அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் இல்லாம இங்கேயும் ரெட் கேண்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்தர் ஹோப் பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்த ரேஞ்சோட அப்பர் சைடுல இருக்கிறதுனால, ஸோ மேபி வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம இங்கேருந்து டவுன் சைடு வந்தாங்க. இந்த கேண்டிலுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டு, ஏற்கனவே இருக்கிற இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இன்சைட் கேண்டில் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, மறுபடியும் நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில தான் மூவ் ஆவாங்க. ஸோ இதே சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே இதே சினாரியோ தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி அதே சினாரியோ தான். சென்செக்ஸ்லயும் அதே சினாரியோ தான். ஈவன் சென்செக்ஸ்ல இன்னைக்கு எக்ஸ்பைரி இருந்தும் கூட, ஸோ அதே மாரி தான் இருந்தாங்க. பெருசா மூவ் எந்த சைடும் குடுக்கல. பிரீமியம் ஈட்டிங் அந்த மாரியே தான் அவங்க வந்து மொத்தமும் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நம்மளோட இன்ட்ராடே பிளான் என்னவா இருக்கும்னா, இன்னையோட ஹைய வந்து மார்க் பண்ணிக்கலாம். லோவ மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹைக்கு மேல சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படி சஸ்டெயின் பண்ணாம நேத்து ரேஞ்சுக்குள்ளேயே உள்ள வந்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஒருவேளை வந்து இன்னைக்கு டே லோ இருக்கு இல்லைங்களா? இந்த டே லோவ பிரேக் பண்ணி கீழ சஸ்டெயின் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் வந்து வீக்கா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இதான் நாளைக்கு சினாரியோ. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, இம்பார்ட்டன்டான கீ லெவல்ஸு மற்றும் மார்க்கெட்ட பத்தி என்னுடைய ஓவரால் வியூ வந்து இங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.